மயு வந்து உண்மையை சொல்றது எங்க ராதிகாவுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தான் நடந்தது வந்துட்டு அதுதான்ற மாதிரி எங்க ராதிகாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் எங்க மயுவை வந்து ராதிகா வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா பாக்யா கூட்டிட்டு வந்ததுனால எங்க பாக்யா கிட்டையும் திட்டுறாங்க. என் அனுமதி இல்லாம என்னோட மயுவை நீங்க எப்படி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்? அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? அவளை கூட்டிட்டு வந்து எங்க எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுட்டீங்களேன்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இங்க தன்னுடைய அம்மாவையும் கூட்டிட்டு போக பொய் கேஸா கொடுக்குறேன், நீ வீட்டுக்கு வா முதல்லன்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா இங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு இங்க ஈஸ்வரியோட குடும்பமும் மொத்தமா இங்க வீட்டுக்கு கிளம்பி போக அங்க நிக்கிற கோபிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வந்து இந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அதுவும் மயுவால நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கிருந்து நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன கையோட அங்க கோபி வந்து மயுவை போய் பிடிச்சிட்டு கண் கலங்கி அழுக, எல்லாம் உன்னால தாண்டா, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கோபி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மயுவை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சிருக்கா, அந்த பாக்கியம் மேல கோவப்படாம மயு வந்து உண்மையை சொல்லி உங்க அம்மாவை காப்பாத்தினதுனால சந்தோஷப்படுறீங்களான்னு சொல்லி கேட்க, நீ நிறுத்து முதல்லன்னு எங்க ராதிகாவை திட்டுறாங்க. கோபி இப்படி பேசினது எங்க ராதிகாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அங்க கமலா அவங்கிட்ட வந்துட போறாரே அப்படின்னு நினைச்சு பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு வரும் பொழுதே உங்ககிட்டயும் உங்க அம்மாவுக்கிட்டையும் 4 கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு தான் வந்து சொல்ல, என்ன கோபி என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப எகுறாங்க ராதிகா. கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயு நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மயு வந்துட்டு இங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அம்மாவுக்கு பேசி எடுத்து சொல்லி நான் புரிய வைக்கிறேன், நீ உள்ளே போமா அப்படின்னு சொல்ல எங்க மையும் உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா எங்க கமலாவும் இங்க ராதிகாவும் நிற்கிறாங்க. அங்கே வர கோபி இங்க ராதிகா கிட்ட கேட்குறாங்க, அப்போ உனக்கு எல்லா விஷயம் தெரியுமா? தெரிஞ்சுதான் நீ வந்துட்டு பொய் கேஸ் கொடுத்தியான்ற மாதிரி கேட்க, அது இல்லை கோபி, எனக்கு அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கோபி, இப்போனாலும் உங்க அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டல, அவங்க முதல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில் போகணும்னு சொல்ல, என்ன கோபி, அம்மா பண்ணினது தப்பு தான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை, என்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திருக்காங்க, அதுக்காக என் அம்மாவை நான் எப்படி இந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்ப முடியும்னு சொல்ல, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ராதிகா, நம்மளுக்குள்ளே இவங்க வந்ததுக்கு பிறகு தான் நம்ம 2 பேருக்கும் இடையில இவ்வளோ பெரிய பிரச்சனையே வர ஆரம்பிச்சது, அது உனக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க கோபியும். அதெல்லாம் இருக்கட்டும் கோபி, நான் அதை பற்றி பேசவில்லை, இங்கே பாக்கியா எப்படி மைவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மைவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சது உனக்கு தப்பாக தெரியுது, அப்போது உங்கள் அம்மா பொய் கேஸ் போட்டு எங்கள் அம்மாவை உள்ள தள்ளணும்னு நினச்சது உனக்கு தப்பாக தெரியலையான்னு கேட்க இங்கே ராதிகாவுக்கு பதிலே இல்லை, அப்படியே அடங்கி போய் நின்றுட்டுருக்காங்க. உடனே கோபியும், சொல்லு ராதிகா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, மயுவை கூட்டிகிட்டு வந்தது உனக்கு தப்பாக தெரியுதா? மயு உண்மையை சொன்னது உனக்கு தப்பாக தெரியுதா? அப்போது அந்த இடத்துல உண்மை வெளியாகக்கூடாதுன்னு நீயும் நினச்சிருக்க, அப்போ நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் அந்த விஷயத்த பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி குறுக்கு கேள்வி கேட்குறாங்க எங்கள் கோபியும். பாத்தியில்லாமா, எல்லாம் உன்னால தான், இவர் எப்படி என்கிட்ட கேள்வி கேட்குறாரு பாரு, நானும் நீயும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா நடந்தது, நீ சொன்னதை தானே நானும் நினச்சிட்டு இருந்தேன், ஒருவேளை அவங்க தான் தள்ளி விட்டுருப்பாங்களோன்னு நினச்சி நானும் ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் இப்போ தானே தெரியுது மை சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ராதிகா தன்னுடைய வாயிலிருந்தே சொல்கிறாங்க. உடனே இங்கே ராதிகா கிட்ட கோபி சொல்கிறாங்க, நீயே உன் வாயால் ஒத்துக்கிறல்ல, மயு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மையெல்லாம் தெரிய வருதுன்னு, அப்போ மயு பேசாமல் அமைதியாக இருந்திருந்தானா இந்நேரம் எங்கள் அம்மா ஜெயிலுக்குள்ளே போயிருப்பாங்க, அப்போது நீ நினச்சது நடந்துருச்சுன்னு நினச்சி சந்தோஷத்தில் இருப்பியா, இல்லை மயு மூலமாக இதுக்கு பிறகு உனக்கு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமும் அமைதியாக இருப்பியா அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க. எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாமல் தயங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க எங்க ராதிகா. இங்கே கோவம் எல்லாம் அவங்க அம்மா பக்கம் போகுது. இங்கே உடனே தன்னுடைய அம்மாவா பார்க்குறாங்க. எதுக்குமா போய் கேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்ல, அது இல்லடி, நான் வேணும்னு செய்யலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லாதம்மா, நீ போய் கேஸ் தான் கொடுத்துருக்க, மயு வந்த உடனே உன்னோட முகத்தில் தான் பயம் அதிகமாக தெரிஞ்சுது, மயு எதுக்காக வந்தான்னு நான் தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்போ உன்னோட முகத்தில் பயம் மட்டும்தான் அதிகமாக தெரிஞ்சு இதை நான் கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லடி அப்படின்னு எழுதிட்டு இருக்க, சொல்லுமா எதுக்கு கொடுத்த அப்படின்னு ரொம்பவே சத்தம் போடுறாங்க இங்கே ராதிகா. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கமலா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருந்து வந்துக்கிட்டு என்கிட்டே நாட்டாமல் பண்ணுவா, நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டா, உன்னைய டார்ச்சர் பண்ணுவா, இந்த குழந்தை வேணான்னு சொல்லுவா, அதான் நீ விழும்பொழுது ஜாடி தலைக்கு கீழே விழுந்ததை நானும் கவனித்தேன், ஆனால் அந்த நேரம் பின்னாடி இருந்த ஈஸ்வரி எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது, அவளை வச்சு இதை நான் விளையாடணும்னு நினச்சேன், கரெக்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் மயு இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, பார்த்தியில உங்கள் அம்மாவோட கேவலமான எண்ணம் என்னன்னு இப்போனாலும் நீ புரிஞ்சுக்கிட்டல ராதிகான்னு சொல்ல, இங்கே தன்னுடைய அம்மாவை அப்படியே மோசமாக அதுவும் இங்கே தன்னுடைய அம்மாவை ரொம்ப கோவமாக வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் ராதிகாவும். இப்போ எதுக்கடி கோவப்படுற, அதான் அந்த அம்மா வெளியில் வந்துடுச்சுல, இப்போனாலும் இந்த பிரச்சனையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக இங்கே ராதிகாவை பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபி உடனே சொல்கிறாங்க, எங்கே உள்ளே போகிறீங்க, நீங்கள் போக வேண்டிய இடம் உள்ளே கிடையாது வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு வெளியில் போகணும், என் பொண்ணையும் என் பேத்தியையும் விட்டுட்டு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், என்னை வெளியில் அனுப்புறதுக்கான உரிமை உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உரிமை என்ன இருக்கா, மையோ என்னோட பொண்ணு, ராதிகா என்னோட ஒய்ஃபு, இப்போது நான் இந்த வீட்டில் யார்
யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் போக முடியாது. என்னுடைய மையுவையும் என்னுடைய பொண்ணையும் விட்டுட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே ராதிகா, நீ என்ன ராதிகா சொல்ல போகிற? என்ன முடிவெடுத்திருக்க? உங்கள் அம்மா இங்கே இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ராதிகாவுக்கு பதிலே இல்லை. நீ எப்படி பதில் சொல்வ? ஏன்னா என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா இல்லை. உனக்கு உங்கள் அம்மா பெரிய விஷயமா தெரியலாம், எனக்கு எங்கள் அம்மா பெரிய விஷயமா தெரியக்கூடாதா? தப்பே பண்ணாதவங்களை என் வாயிலேருந்தே அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொல்ல வச்சுட்டல. இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவை ரொம்பவே மோசமாக திட்டுறாங்க கோபியும். இதெல்லாம் கேட்டு ராதிகாவால் தாங்கிக்கவே முடியலை. போதும் நிறுத்துங்க கோபின்னு சத்தம் போடுறாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கணும் நினச்சேன்னா உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீயே முடிவெடுன்னு சொல்ல இங்கே தன்னுடைய அம்மாவையும் பார்க்குறாங்க, கோபியையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக படுறது கோபி தான். கோபி தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போ சந்தோஷத்தை கொடுக்க போகிறவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எங்கள் கோபி மூலமாக பல பிரச்சனைகளை வருது. அதே போல் தன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்த எங்கள் அம்மாவே தனக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ கோபி வேணுமா தன்னுடைய அம்மா வேணுமான்னு யோசிக்கிறாங்க. என்ன ராதிகா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா தான் வேணும்னு சொல்லிடின்னு இங்கே வந்துட்டு இங்கே கமலாவும் சொல்கிறாங்க. இங்கே உடனே கோபி சொல்கிறாங்க, உனக்கு நான் முக்கியம்னா இப்போவே சொல்லு, இந்த வீட்டில் நான் இருக்கேன். உங்கள் அம்மா தான் முக்கியம்னா நீ சொல்லு, இப்போ உங்கள் அம்மா இருக்கட்டும், நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல உள்ளே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மையோ அங்கேருந்து ஓடி வராங்க. டாடி எனக்கு நீங்கள் தான் முக்கியம், எனக்கு நீங்கள் தான் இந்த வீட்டில் இருந்தாகணும். இது நாள் வரைக்கும் டாடின்ற ஒரு பாசம் இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. இப்போ தான் உங்களுடைய பாசம் எனக்கு கிடைக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமையில் என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லாதீங்க டாடின்னு சொல்லிட்டு கண்கலங்க. பாத்தியில ராதிகா, குழந்தைக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு, அதனால தான் அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் மம்மி, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல. என்னடா மையுன்னு கேட்குறாங்க. அன்னைக்கு ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்ததில்ல, அதை தள்ளி விட்டதே இங்கே பாட்டி தான் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மையு சொல்கிறேன்னு இங்கே வந்து கோபியும் கேட்கா. ஆமாம் டாடி, நான் அன்னைக்கு பார்த்தேன், நான் கூட பாட்டிகிட்ட சொன்னேன் அதை எடுத்து வச்சுட்டு வாங்க பாட்டின்னு சொன்னேன். அது கிடக்கட்டும் விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த ஈஸ்வரி அங்கே தானே இருக்கு, அவள் எடுத்து வைக்க மாட்டாளா, இதை நம்ம தான் எடுத்து வைக்கணுமான்னு கூட சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன் அதை அப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோபி பயங்கரமாக ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாமல் இது ராதிகாவுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ராதிகா கேட்குறாங்க, என்ன மம்மி அவள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க இங்கே எதுவுமே பேச முடியாமல் கமலா நின்றுட்டுருக்காங்க. உடனே கோபி சொல்கிறாங்க, என்னமோ இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமே என் அம்மா தானே சொல்லி இவ்வளோ சத்தம் போட்ட இவ்வளோ பேசினேன், இப்போ என்ன சொல்ல போகிற ராதிகா, இந்த கரு கழிஞ்சதுக்கு முக்கிய காரணமே உங்கள் அம்மா தான், இதுக்கு காரணமான இவங்களை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே கோபி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. என் குழந்தையோட இறப்புக்கு காரணமான இவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி கத்த இங்கே ராதிகாவுக்குமே தன்னுடைய அம்மா மேலே பயங்கரமாக கோபம் வருது. நீ பண்ணுற எல்லாத்தையும் மறைச்சிட்டு மொத்த பழியையும் தூக்கி எப்படி மம்மி இன்னொருத்தவங்க மேலே போடுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அவங்கள பழி வாங்கணும்னு நினச்ச, பழி வாங்கிட்ட, இப்போ இவங்களை அவ்வளோ தூரம் கொண்டு போய் கஷ்டப்படுத்தியிருக்க, அதெல்லாம் சரி விடு, கீழே தள்ளி விட்டதை உன்னால் எடுத்து வைக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதுக்கு கூட அவங்க தான் பண்ணணும்னு நினச்சி போட்டி போட்டு நீ செய்யாமல் இருந்த ஒரு விஷயத்தினால எனக்கு இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பார்த்தியா, இதனால் கஷ்டப்படுறது நான் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க இங்கே ராதிகாவும். இதை கேட்டு இங்கே கமலாவும் எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப மீதியாக நின்றுட்டுருக்கேன். இங்கே கோபி தான் பயங்கரமாக சத்தம் போடவும் ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு ராதிகா, உனக்கு இனியா வேற மயு வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்கு இனியா மயு எப்போயுமே ஒன்று தான். இப்போ இவங்களால வயிற்றுல இருந்த குழந்தைக்கு ஆபத்து வந்த மாதிரி ஏன் மயுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மயுக்கு எதுவும் ஆனதுக்கு பிறகு இதுக்கு காரணம் யாரோன்னு சொல்லி பழிய தூக்கி வேற யார் மேலேயும் போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அதனால தான் சொல்கிறேன் இவங்க இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி கோபியும் சத்தம் போடுறாங்க. இங்கே உடனே மயுவை பார்க்குறாங்க கமலா. என்ன மயு, அப்போ இத்தனை வருஷமாக கூடவே இந்த பாட்டி உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கேட்க, இல்லை பாட்டி நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்லி ஈஸ்வரி பாட்டியை உள்ள தள்ளணும்னு நினச்சிங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் அமைதியாரு, பேசாத, அம்மா கிட்ட சொல்லாதன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா மயு சொல்கிறது உண்மையா, இந்த விஷயத்தை பற்றி மயு உங்ககிட்ட பேசினாளா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகாவும். இன்னும் எத்தனை பொய் தாம்மா என்கிட்ட மறைச்சி வச்சிருக்கேன், பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டே இருக்க மயு, எப்படா நீ இதை பாட்டிக்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் ராதிகா. பாட்டிக்கிட்ட இங்கே நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது எங்கள் ஈஸ்வரி பாட்டியை அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே நான் சொல்லிட்டேன் மாமே, பாட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அம்மா கால் தடிக்கு தான் விழுந்தாங்க பாட்டின்னு சொன்னேன், ஆனால் எங்கள் பாட்டி தான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, அவங்க என்கிட்ட சொன்ன விஷயமே இது அம்மா கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன், அவங்க கீழ்த்தடிக்கு தான் விழுந்தாங்க, நீ சரியாக பார்த்துருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னையவே வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வேற நீ பண்ணியிருக்கியா மம்மி அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க எங்கள் ராதிகாவும் தன்னுடைய அம்மா மேலே. இப்போ என்ன சொல்ல போகிற ராதிகா, உங்கள் அம்மா இவ்வளோ கோல்மால் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பெரிய இடைஞ்சலை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி
சொல்லி இங்கே கோபியும் கேள்வி கேட்குறாங்க. கோபியோட கேள்விக்கு எந்த பதிலும் இல்லாமல் முழிச்சிட்டு இருக்க ராதிகா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது தன்னுடைய அம்மா, நீ இந்த வீட்டை விட்டு இப்போதே வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீயும் இப்படி பேசுகிற, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, நீ அமைச்சு கொடுத்த அது வரைக்கும் போதும், அமைச்சு கொடுத்ததா அது வரைக்கும் இருந்துட்டு போகணும், இப்படி இடையில வந்து குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. இப்போ அத்தை வந்து இங்கே இருந்தாங்கன்னா அவங்க இங்கே இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதே. நீ எதுக்கு அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவங்கள மேலே பழிய போட்டு இப்போ அவங்க உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் அந்த குடும்பத்து பக்கம் சாஞ்சிட்டியான்னு சொல்ல, என்னை கேட்காம மயுவை கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, அதுக்காக எங்கள் மயு வந்துட்டு சாட்சி சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை. எனக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பாக்கியா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நானே மயுவை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதை தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி பாக்கியா மேலே எனக்கு வேறு எந்த கோவமும் இல்லை. எனக்கு தெரியாமல் என் பொண்ணை எனக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த குடும்பத்து மேலே எனக்கு கோவம் இருக்கலாம். ஆனால் அதுக்காக உண்மையை சொல்லக்கூடாது, உண்மையை மறைக்கணும்னு நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கமல் அதிர்ச்சியாக இங்கே கோபிக்கும் அப்பாடா இப்போ தான் ராதிகா பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ராதிகாவுடைய மனசுலையும் இங்கே பாக்கியா மேலேயும் பாக்கியா குடும்பத்து மேலேயும் ஒரு கெட்ட எண்ணம், அதாவது அவங்க தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த உண்மையை இவளும் சேர்ந்து மறைச்சிருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இங்கே கோபிக்கு ஓடிட்டு இருந்தது. ஆனால் ராதிகா பேசினதுலேருந்து இப்போ அவங்களுக்கு தெளிவாக விளங்கிடுச்சு. ராதிகாவுக்கும் கமலா நடத்தின நாடகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத எங்கள் கோபியும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் கமலாவோட உண்மையான சுயரூபம் என்னன்னு இங்கே வந்து ராதிகாவே தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீ வீட்டை விட்டு இப்போவே வெளியில் போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மா ரொம்ப அதிர்ச்சியாகி உறைஞ்சி நின்றுட்டுருக்கேன். எனக்கு தெரியும்டி, இப்படி தான் நீ கடைசியில் பண்ணுவடி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுற வேலைக்கு இதை பண்ணாமல் வேறு என்னம்மா பண்ண சொல்கிற? இப்போது எனக்கு என் புருஷன் தான் முக்கியம், அவரோட நான் சந்தோஷமாக வாழணும். மயுவே சொல்லிட்டா டேடி முக்கியம்னு சொல்லிட்டா. இப்போ அதே மாரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நீ தப்பு பண்ணியிருக்க, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே கமலா வந்து மனசு உடஞ்சி நின்றுட்டுருக்காங்க. இங்கே ராதிகாவை பார்க்குறாங்க கோபி. உடனே கோபி இங்கே கமலாட்ட சொல்கிறாங்க, அதான் ராதிகாவே சொல்லிட்டாலே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது. இனிமேல் எப்போதுமே ராதிகாவையோ மயுவையோ தேடி இந்த வீட்டுக்கு நீங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இதனால் எங்கள் கமலாவும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் இங்கே ராதிகாவையும் மயுவையும் திரும்பி பார்த்தபடி போக, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கு, பெத்த பொண்ணா இருந்தாலும் இப்படி வந்துட்டு அவன் நடந்துக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கவலையோட கிளம்புறாங்க. இங்க ராதிகாவோட அம்மா கமலாவும் இங்க தன்னுடைய அம்மா வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க ராதிகா அதே கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. நீ வா மயு உள்ள போகலாம்னு சொல்லி மயுவை கூட்டிட்டு போக, ஒரு நிமிஷம் நில்லுங்க கோபி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ராதிகா என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கோபி கேட்க, அதுக்கு ராதிகா சொல்றாங்க, எப்படி மயாவை வந்துட்டு பாக்கியா என்கிட்ட சொல்லாம ஏன் உங்ககிட்ட கூட சொல்லாம எப்படி வந்து பாக்கியா கூட்டிட்டு வரலாம், அது பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட கோவம் எதுவாக இருந்தாலும் அதை நீ அந்த குடும்பத்தில் அவகிட்ட போய் காட்டிக்கோ, என்கிட்ட காட்டுறதுல எதுவும் ஆக போகிறதில்ல. இப்போ பாக்கியா மயுவை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் எங்கள் அம்மா வெளியில் வந்தாங்க. இதனால் பாக்கியா மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே மயு யாரும் மிரட்டியும் சொல்லலை, அவள் நடந்த உண்மையை தெளிவாக அழகாக எடுத்து சொன்னான். அதனால் மயு மேலேயும் தப்பு இல்லை, இங்கே பாக்கியா மேலேயும் தப்பு இல்லை. உன்னுடைய கோவம் எதுவாக இருந்தாலும் அதை நேரடியாக பாக்கியா கிட்ட போய் பேசிக்கோ, இனிமே என்கிட்ட இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெரராக எங்கள் கோபி வந்துட்டு மயுவை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. எங்கள் ராதிகா எதுவுமே பேச முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. வர கோபிக்கு என் மேலே இருக்கிற பயமே இல்லாமல் போயிடுச்சு. இவர் இப்படி மொத்தமாக மாறிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியும் இந்த கோபி எனக்கு அடங்கி போயிட்டு இருந்தாரு. இப்போ எங்கள் அம்மா பண்ண ஒரு விஷயத்தால் மொத்தமாக என் தலையில் ஏறி உட்காந்துட்டாரு. இனிமேல் அவர் சொல்கிறதா தான் நான் கேட்டு நடக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் எங்கள் ராதிகாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல் உள்ளே போகிற கோபியும், இனிமேல் ராதிகா நமக்கு அடங்கி மட்டும்தான் போகணும், அவளை அடக்கி வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, ஓவர ஆட்டம் போட்டால இனிமேல் என்னெல்லாம் பண்ண போகிறான் பாரு அப்படின்ற மாதிரியான கோபியும் அந்த ஒரு எண்ணத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அங்கே வீட்டில் பாட்டி ஈஸ்வரி பாட்டி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க.